அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத கூடவே இருந்து குழிப்பறிச்சிட்ருக்க நம்மளுடைய எதிரிகள் துரோகிகள் இவங்கெல்லாம் நம்மளுடைய வழியில் வரக்கூடாது, நமக்கு எந்த கெட்டதும் செய்யக்கூடாது, நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு இந்த பில்லி சூன்யம் செய்வினை இது மாதிரி விஷயங்களில் இறங்கக்கூடாது. அப்படியே அவங்க இறங்கினாலும் அதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேங்க. கடுகு வச்சு அந்த பரிகாரம் சொல்லியிருப்பேன். ரொம்ப ஈஸியான பரிகாரம், ஆனால் அதிகமான பலன் தரக்கூடிய பரிகாரம். அது சனிக்கிழமை நாளில் செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் இந்த வாரம் சனிக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான அந்த பரிகாரத்துக்கு அதிகப்படியான பலன்கள் மிக விரைவிலேயே கிடைக்கும். பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 2 விதமான பரிகாரங்கள் சொல்லித்தரேங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் தான். இது எந்த நாளில் வேணாலும் செய்யலாம், நல்ல பலன் கிடைக்கும். அப்படின்னாலும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யும்போது உங்களுக்கு மிக விரைவில் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது ரெண்டையுமே செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க. அதனால் பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்வதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படுது. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிழியாமல் இருக்கக்கூடிய பிரியாணி இலை நமக்கு தேவைப்படுது. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் பயன்படுத்துங்க. க்ரீன் எப்போதுமே பணவருக்கு ஒரு பெஸ்ட்டான நிறம் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே ஏற்கனவே நம்ம மைல்டான க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பிரியாணி லீஃபை பயன்படுத்துறதுனால நம்ம ரெட் கலர் பேனாவை பயன்படுத்துறதும் ஒன்றும் தவறு கிடையாது. நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் தான் கிடைக்கும். அதனால் க்ரீன் இல்லைங்கிறவங்க ரெட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலையவும் இந்த ரெட் கலர் பேனாவையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த இலையினுடைய ஒரு புறத்தில் உங்களுடைய பேரை எழுதுங்க. இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வித் இனிஷியலோட கேபிட்டல் லெட்டரில் உங்களோட பெயரை எழுதுங்க. தமிழில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம் இதையும் நீங்கள் எழுதிக்கிறது சிறப்பு. இப்போ இதுக்கு கீழே 786 அப்படிங்கிற பண ஈர்ப்பு எண்ணை நம்ம எழுதுகிறோம். ஏற்கனவே இந்த 786 வச்சு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் அதை செஞ்சு உடனடியாக எனக்கு பணம் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நம்பர் இருக்கிற காசை வச்சுருந்தாலே அங்கே பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நம்பர் இருக்கிற ரூபாய் நோட்டு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்காக நாம் அதை வெளியில் எங்கேயாவது காசு கொடுத்து வாங்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு அதிர்ஷ்டத்தை தராது. ஏன்னா இயற்கையாகவே அந்த காசு நம்மளை தேடி வரணும். அந்த மாதிரி வந்த ரூபாய் நோட்டை பயன்படுத்தும் போது தான் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பெருகும். சரி, அந்த மாதிரி ரூபாய் நோட்டு நமக்கு கிடைக்கும் போது கிடைக்கட்டும். அது வரைக்கும் இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம இந்த பணவசிய பரிகாரத்தை பயன்படுத்தலாம். சரி, இன்றைக்கி என்ன பர்டிகுலராக 786 நம்பரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதற்குண்டான ஒரு அமைப்பு நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் 7ஆம் தேதி. இதில் 7 அப்படிங்கிற எண் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு
காலையில் 9:43 மேலே நமக்கு சப்தமி திதியும் வந்து பிறக்குது. இந்த சப்தமி திதி அப்படிங்கிறது 7வது திதி. இப்போ இங்கே 7ங்கிற எண் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழமையானது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரர் வழிபாட்டுக்கும் பெருமாள் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. சனீஸ்வரருக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது 8. அப்போ இங்கே நமக்கு 8ங்கிற ஒரு அமைப்பு வந்திருக்குது. அடுத்து இந்த வருடமானது 24வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 6 அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்போ இங்கே நமக்கு 786 அப்படிங்கிற நம்பர் வந்து அமைஞ்சிருக்குது. இதை வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு கீழே வந்து எழுதிக்கிறோம். இப்போ இலையினுடைய இன்னொரு புறம் திருப்பி ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் இதை எழுதிட்டீங்களா, அப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பிட்டு அதிரடியான பணவரவை உடனடியாக ஈர்த்து தரக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. பொறுமையாக நான் சொல்ல நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. 19962147 இதுதாங்க அந்த கோடு. இப்போ இந்த கோடை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நான் இப்போ எப்படி தனித்தனியாக சொல்லணும் இதே மாதிரி தான் வந்து சொல்லணும். 199 அப்படின்ட்டுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. 199 அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். சரி, இப்போ இது எல்லாம் வந்து தயார் பண்ணிட்டோம். அடுத்தது இது எனர்ஜைஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் இதை வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். வீடு முழுக்க பணம் சேர்ற மாதிரி, பர்ஸு நிறைய பணம் இருக்கிற மாதிரி, பேங்க்கில் நம்மளுடைய பேரில் நிறைய பணம் கிரெடிட் ஆகிற மாதிரி, டெபாசிட் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள். இப்படி கற்பனை பண்ண சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஐ ஆம் ஏ மணி மேக்னெட், நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி, என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். இப்போ இது நல்லா வந்து எனர்ஜைஸ் ஆயிரும். அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. பர்ஸில் வச்சா கிழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. எங்கே பணம் இருக்குதோ அங்கே வந்து நம்ம இதை வைப்பதன் மூலமாக நிச்சயமாக பணத்தை ஈர்க்குங்கிற மாதிரி அதிரடியான பண வரவு ஏற்படும். இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும். 3 மாதத்துக்கு பிறகு இந்த இலையை வந்து நீங்கள் விளக்குலையும் மெழுகுவத்திலையும் காட்டி எரித்து இந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க. இந்த 3 மாதத்துக்கு நடுவில் இந்த பிரியாணி இலை வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த இலையை வந்து மாற்றிடுங்க. ஏன்னா அது உடஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அதனுடைய பவர் வந்து போயிடும். அதனால் நம்ம அதையே உடனடியாக தூக்கி எறியறது அப்படிங்கிறது தான் நல்லது. சரி, அடுத்து ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் பிரியாணி இலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம்தான். இதை தாண்டி இப்போ பெருசாக அந்த பேக்கெட்டில் வாங்கும்போது தான் அதில் ஒரு 4-5 பிரியாணி இலையாவது நல்லதாக இருக்குது. மற்றபடி நம்ம வாங்கும்போது பாதி உடஞ்சி முனை உடஞ்சி இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற சகோதரிகள் எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பணவசியத்தை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான். இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக 1 டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. எப்போதுமே இந்த தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். இது வந்து கம்பல்சன் கிடையாது, இருந்தால் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட். அதுக்காக தான் வந்துட்டு நான் தண்ணீர் வந்து எடுத்துக்க சொல்கிறேன். எந்த டம்ளரில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு யார்ட்டையும் பேசாமல் டிவி பார்க்காம மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும். இந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் தலையிலையும் வந்து நல்லா ஒத்தி எடுங்க. நல்லா உங்களையே நீங்கள் ஆசீர்வதிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் எது வேணால் எழுதுங்க. இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க. கீழே வந்துட்டு 786 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே வந்துட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அல்லது பணம்னு கூட எழுதலாம். எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முன்ன எப்படி மணி அஃபர்மேஷன் அந்த பரிகாரத்துக்கு சொன்னோம், ஐ ஆம் ஏ மணி மேக்னெட், ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்ட்டு இதே ஒரு அஃபர்மேஷன்ஸை இங்கேயும் வந்துட்டு நீங்கள் சொல்லணும். வாய் விட்டு சொன்னாலும் சரி, மனதுக்குள்ளே சொன்னாலும் சரி, இது மாதிரி சொல்லுங்கள். பணம் சேர்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கிற இந்த தண்ணீரை நீங்கள் மெதுவாக சிப் பண்ணி குடிச்சிருங்க. இப்போ கையில் எழுதியிருக்கோம் இல்லையா, இது வந்து இன்றைக்கி நாள் முழுவதும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வந்து அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள். அத்தனை முறை இந்த நம்பரை வந்துட்டு சொல்லுங்கள். இந்த 2 வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.